பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை மட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா எதன்னு தெரியுமா? இளைஞர் எதன்னு புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்க்காயில துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு ஓல்டோயில் உணவல்லை. உன்னை பார்க்க வந்த நேரம் போன எடி அரிசி ஓட போறானோ மண்ணன ஊத்த போறானோ. நட்சத்திரத்தை மட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மனாமது பையாத்த தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், மடாமதுர வைகையாத்து தண்ணி வரும். ஆள உழுவ சேர்ந்து வரும், பல விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் இருந்தால் என்ன, நிலவா நான் வருவேன் முண்டமாக படுத்துருடி. நட்சத்திரத்தை பச்சை பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட முட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் வந்து குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும், கூட ஜாலி ரக்கமா புண்ட வேணும். நட்சத்திரத்தை பட்ட பகலில் குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டா, கொஞ்சம் வித பொண்ணு வேணும் தரமாட்டா. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பேச முடியுமா? அந்த சூரியன் கூட இரவுல பேச முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சு கிச்சு கிச்சு கிச்சுச்சா சாரே எந்த சாரி கிச்சு கிச்சு சீச்சி சீரனுனி சீச்சி சீச்சி சீரனுனி சீச்சி. மனசுல ஆயிக்கோ சாரே. மச்சான் என்ன மாதிரி நாள் கை தட்டுவிய மச்சான்? என்ன மச்சான்? என் தாய் மீனாட்சி இங்க இருக்கு, என் பங்காளி கேட்கிறாப்ல. என் தங்கச்சி வளகாப்பு கெடுத்து விட்டுவேன். வளகாப்பு வரலும் போயிருச்சா மச்சான்? என்கிட்ட சொல்லவே இல்லை, எங்க ஒரு வார்த்தை கூட. சொல்லியிருப்பேன் மச்சான், நீங்க இருக்கிற புளிச்சத்தை பூரா நீங்க திண்டு விட்டு குசிக்கிட்டு போயிருக்கீங்க மச்சான். வளகாப்பத்தான் போகுது. என் தங்கச்சி மீனாட்சிக்கு குழந்தை பிறந்துருச்சாமுல்லங்க. என்னங்க தாயும் செய்ய நலமா இருக்காங்களா? என் தங்கச்சி மீனாட்சி, தாய் மீனாட்சி நல்லா இருக்காளா? அதே மச்சான் கூட சொல்லியிருப்பேன். என்ன மச்சான்? லேஞ்சு கேட்டுக்கு சொல்லலாம்னு விட்டேன். விளாடாதீங்க மச்சான். மச்சான் இந்த ஐயனார் அருளோடு குழந்தை இல்லாத எல்லாத்துக்கும் கழிச்சேரி காளிமுனி அருளோடு கருப்பை அருளோடு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் என்பது எவ்வளவு ஒரு அடுத்து வாழையடி வாழையாக வாரிசு உருவாக வேண்டும். அப்படி இருங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிறேன். உங்கள் தங்கச்சிக்கு நான் ஒரு காப்போடு போட்டேன் மச்சான். அதில் உங்கள் தங்கச்சி மச்சான் எப்படியா 5 உள்ள தங்கிருச்சு. என்ன மச்சான் சொல்றீங்க? உங்கள் தங்கச்சி உடம்பு லட்சணம் வயிற்றுக்கு சந்தோஷமான விஷயம். சந்தோஷம்தான். டாக்டர் சொன்னாரு ஒரு 4 உள்ளே ரிமூவ் பண்ணிடுவோம்னா உன் தங்கச்சி ரிமோட்டோட இருக்கணும்னு விட்டான். 5 உள்ளே செமந்துக்கிட்டு இருந்த உன் தங்கச்சி பால்வாடியில் சத்துருண்டை ஓடுறாங்கன்னு திகுத்துன்னு ஓடும் போது கிருன்னு வந்து விழுந்து செத்து போச்சு மச்சான். என்ன மச்சான் சந்தோஷமான விஷயம் சொன்னீங்கன்னு சக்கரை தண்ணி ஊத்தலாம்னு வந்தேன் உங்க வாயில. திடீர்னு இப்படி சொல்லிவிட்டு எனக்கு வாயில பாலை ஊற்றி விட்டு போவோம் தங்கச்சி. என் மீனாட்சி செத்து போச்சா? மச்சான் ஒரு 2 உள்ளே காப்பாற்றி விட்டேன். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? 2 பயலுங்க அப்படியே. ஆஹா என் மருமை எங்க இருக்காங்க? ஒருத்தையும் மிருதங்க வாசிக்கிறேன்.
குப்பை புட்டே சொல்லு. இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. விழா கமிட்டி சாமியார் 4 ஊரை அசந்துருச்சு. ஏன்னா எங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு ப்ரோ. நீங்கள் ஒரு அத்தை குளிதேன் சேச்சி இருக்கா பெரிய பக்கெட்டில் இருக்கிற பூரா அழுட்டு வந்தீங்க கொட்ட முடியுமா ப்ரோ? க்ளோசர் பண்ணுங்க எல்லாத்தையும். ஏன்னா திரும்பி பார்த்துட்டு போறீங்களே என்ன உங்க ஊர் பசு வந்துருச்சா? வந்தார் ஒரு சாமியார். நாடக உலகத்தில் நான் சின்ன வயசுலேருந்து நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. சொல்லுங்க சிங்க குட்டி. வள்ளிதர்மன் நாடகத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தை திரும்பி பார்க்க வச்சார் ஒருத்தர். ஆரம்பம் கிடையாது உன் முகரை. அது அப்புறம் சித்தப்பையன் அப்புறம் முத திரும்பி பார்க்க வச்சு காலையில் 6 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் முடிய வேண்டிய நாடகத்தை 12 மணி 1 மணி வரைக்கும் நடத்த இழுத்துட்டு போனார். யாருன்னா வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா எங்க தாத்தன். அதுக்கப்புறம் நம்ம ராசாக்கூர் மண்ணீர் மைந்தேன் சித்தப்பேன் 5.5 கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவன். 2 பேருமே செத்து போயிட்டாங்கண்ணே. கொஞ்சம் இருப்பா அதுக்குள்ள வாக்கியரிசி போட வருவீங்க சொல்லி சோல்ற இறக்குனே கொண்டுட்டேன் 2 பேர்த்தையும். திருப்பவனம் பக்கத்தில் உள்ள அல்லிநாத நாராயணன் அவரும் செத்துட்டார். ஆதிநாராயண மாமாவை சந்திச்சவேனா. புதுக்கோட்டை முத்தப்பாவை சந்திச்சவேனா அவரும் செத்துட்டாருண்ணே. ரிஷியா கேட்கறதுக்கு வர்றேன். கோதமங்கலம் முத்துச்சிற்பியை சந்திச்சு வந்தவன்டானா அவர் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்காருன்னு. ஆத்தா பையன் பெத்த நேரம் அமெரிக்காவில் வாடுறேன். நான் இன்னும் மன்னார்குடியை தாண்ட முடியாடா. இந்தங்கரு ஏமையும் காலையும் தோதையும் புத்துரு பிள்ளை புத்திரன் 4 பேர் முகத்தில் முழிச்சா நான் மன்னார்குடி என்னடா மண்ணளிட்டு போக முடியாது. ரைடு வந்துடும். சாமியாரை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இம்புட்டு மக்களை சம்பாரிச்சது யாருன்னா இப்போ நாரதரை வந்த என் பையன் அஜித். நல்ல பையன்தான் நினைக்கிறான். இதை எதையோ நினைக்கிறான். என்னைக்கு புலக்க அடி வாங்க போறான். கணீரியெல்லாம் என்னடா துப்பி இந்த மேடையை கரைச்சி விட்டு போயிடுவேன். புளிச்சுன்னு துப்பி இன்னைக்கு வாட்டருக்கு கிடைக்கவே மச்சா ரொம்ப கவலையில இருக்கா. வெதர்ல இருந்து ஒரு ஓசை மாட்டிக்க மயிறு. வண்டு அப்படின்றது எப்படி சமாளிக்கிற மாதிரி. ஐயா யாருங்க நம்ம கப்ளிங் காத்து ஆரோதனை கொடுத்துரு பாத்தீங்க. நீ சுனித்துக்காந்த் என்ன பாட்டு பாட போன? நான் என்ன பாரு நீ நாடகத்துக்கு வந்தியா சிரிக்க வந்தியா? சரி சிரிக்கல சிரிக்காம கேட்குறேன். என்ன பாட்டு பாட வந்த? இது இதே சொன்னேன். குட்டையை ரொட்டியை சட்டிக்குள்ள வைக்காத எறும்பு லாவும் கடிச்சு குடிச்சேன். அது இல்லையா இதில் மட்டும் வாலிமை குழந்தை. ஹலோ போதும் பகிரங்கமா கேட்குறேன். பயிரமா கேளு இல்லை படுத்துக்கிட்டு கேளு. சில்லுமுக்கு தெரிச்சு போகிற அளவுதான். நான் தன்னால இப்போ ஏதாவது ஒன்று சொன்னா நீ கத்தலாம். பூரா அதுல பூரா நொடைக்கு படுத்து கிடக்கு. இதுல எழுப்பி வர மாதிரி யார் 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 கத்துறேன். வேணும்னா போய் ஒரு ஆளை கிச்சு கட்டி எழுப்பி விடு. கேட்கற மாதிரி சொன்னோம்னா சொல்ற மாதிரி சொல்லலாம். சொல்ற மாதிரி சொன்னா கேட்கற மாதிரி கேட்பேன். அப்புறம் கேட்கற மாதிரி கேட்டா சொல்ற மாதிரி சொல்லி இவன் சொன்னா அவன் கேட்டு அவன் சொன்னா இவன் கேட்டு இன்னார் சொல்லி இவன் கேட்டு இவங்க அப்பா இவங்க சொல்லி கேட்டு அவன் மையம் வேணும் கேட்டு இவனை கேட்டு அவனை கேட்டு அவன் ஊருக்கு வழி கட்டி இவன் போன போது அப்ப அந்த ஊருக்கு போய் இவன் வழிகாட்டிட்டு வந்தவன் இந்த ஊருக்கு வரும்போது இவனுக்கு வழி தெரியல. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியா 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு வழியா போயிருக்காங்க. ஒரு வழியா போகும்போது அங்கிட்டு ஒரு வழியில ஒரு மாட்டு வண்டி வரும்போது 2 பேர் 2 கேட்கும் போதே பைக்கு கீழே விழுந்து எடுத்துட்டு போகும்போதே மாத்து வழியில போகணும் போகும்போதே பைக்கு டயர்ல வந்து முள்ளு குத்தி திருப்பி வந்து திருப்போணத்துக்கு வந்து அதுக்கப்புறம் இங்க செங்கோலத்து வர ரோடு தெரியாம மகேந்திரவன் இடவழியே நின்று போய் அப்புறம் டீசல் எல்லாம் என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? யாருன்னு தானே கேட்டேன்.
யாருன்னு கேட்டாலும் இந்த நிலைமை தான். இது என்னது? இது அவர் வாட்டுக்கு வந்தாரு, அவர் வாட்டுக்கு போறாப்ல. வீட்டுக்கு கரம்ப மண்ணால வந்தவன் அவனை யாரா எழுதி போட்டு. சரி, யாருன்னு சொல்லு. அப்பா இருக்காருல்ல, அப்பா இருக்காரு. அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. ஆமா, அது யாருக்குமே தெரியாதுல்ல. அப்பாவோட பொண்டாட்டி தாங்க அம்மா. அப்புறம் என்ன மாமனோட பொண்டாட்டி அம்மா போஞ்சி நோத்தாங்க சாட்சின்னு வச்சுக்க. எதுக்குடா வந்தேன்? அவனா வந்துட்டு போறேன். அப்பாவோட பொண்டாட்டி அம்மா வந்து அப்பாட்ட வரும்போது ஐயா வந்து அப்பாவை அடிச்சது. அம்மா வந்து எதுக்கு அப்பாட்ட வந்தாங்க? அம்மாட்ட அப்பா வந்ததுக்கு எதுக்கு ஐயா அடிச்சாரு? தெரியாம அப்பா கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓ மயிறு, இவருக்கு பேச தெரியலையா? ஏன் ஊமையா? கேட்டீங்க யாருன்னு கேட்டேன், இன்னும் சொல்லவே இல்லை. என் பேரா? ஆமா. ஆகா போச்சா. அம்மாவுக்கு குலசாமி மதுரை பாண்டிமுனி. சரி, பாணி. அப்பாவுக்கு குலசாமி இளையாங்குடியில இருந்து 7 கிலோமீட்டர். என்ன என்ன முனி? ரெட்டப்பன முனி. என்னமோ சொல்றாருயா. அவன் எதாவது சொல்லட்டும், அவங்க கேட்கட்டும். நான் எதுவும் கேட்கல. கோயில் கராவட்டு பேர் வைக்க போறாங்க. யாரு கூட வந்தாலும் முனி அடிச்சு பிடிச்சு என்ன சொல்லக்கூடாதா? இதே நான் கோயிலை பத்தி பேசக்கூடாது அவன் நடந்துக்கிட்டு இருந்தேன். அவர் கோயிலை பத்தி எடுத்துட்டாரு. கோயிலை தொட்டுட்டேன். ரெட்டப்பன முனியாண்டி மாற்று வண்டி கட்டிய எத்தனை எத்தனை வண்டி? எத்தனை வண்டி? 6100 வண்டி கட்டுறாங்க. 6100. 6100 வண்டின்னு சொன்னேன். 12200 மாடு. தெரியும்டா, நீ கணக்கு சரியா சொல்லும்போது ஏன் 6100 மாடு 6100 வண்டின்றவன் 5865 வண்டி சொல்லு. நல்லா ஆம்பள அப்படி சொல்லு. வண்டி கட்டினது எங்க குடும்பத்துக்கு தானே தெரியும். 6100 வண்டி கட்டி இந்த ஐயனார் எப்படி இந்த பங்காளிய கும்புறாவில் ஒண்ணு சேர்ந்து அதே மாதிரி எங்க பங்காளிய கொடூரமா பாண்டா கொடூரம் கிடாவட்டு பயலுகடா இழுத்து விடண்டா. 6100 வண்டியை பட்டி கட்டி கட்டி பட்டி கட்டி இளையாங்குடிய ஒட்டி போகும்போது வீட்டுல எங்க அப்பத்தா வயசுக்கு வந்துருச்சு. திருப்பி தீட்டுன்னு சொல்லி கூட்டு வண்டிய அங்க தீட்டுன்னு. நீ என்ன வேணுனாலும் போனே காலி நீ பேசுவேன். அப்பதான் ஓய் வயசுக்கு வந்துச்சுட்டா. அது 16 வயது பூர்த்தியான அது பேரே அப்பத்தா. சித்தி மக போ. உங்க அப்பத்தா இல்லாம எப்படியா நீ வந்த? அது பேரு அப்பத்தாடா. பேர் அப்பத்தா. சாமி பேர் அப்பத்தா. சரின்னு திருப்பி வந்து 30 சென்றதுக்கு அப்புறம் 30 மணி நேரம் கழிச்சு செத்து போனவளுக்கு தான் அந்த 30 பிடிக்காங்க. என்னப்பா தண்ணி தண்ணி ஊத்தணும் பேசணும். சரி சரி சரி. திருப்பி வண்டியை கட்டி இளையாங்குடிய ஒட்டி கோயிலுக்கு போனா தண்ணி ஊத்துறாங்களா இல்லையா? ஊத்திட்டா. இது கிசும்பு தானப்பா. சரி சரி. குறுக்க பேசக்கூடாது. பெறமை 6100 வண்டியை போட்டிட்டு போகும்போது இளையாங்குடியில மறுபடியும் வண்டிக்கு ஊட குறுக்க தவளை போச்சு. நேரம் ஜல்லின்னு வண்டி தீப்படுத்தி விட்டாங்க. தவளை போடுறதுக்கா? இது எனக்கு நேரம் சரியில்லை. நான் போறேன். ஏன்னா இது வெட்டுக்கு தவளை தவளை தானே போயிட்டு போகுது. இந்த முனியனுக்கு ஆகாதுடா. இதுல ஊத்தி போறான். மலையேற்றனப்பா. ஒரு சிறிய தவளை போனதுக்காக 1000 உதிர போட்டு சும்மாவே நான் நொந்து போய் நிக்கிறேன். ஜன்னல் அங்க இருக்கு. இப்போ போட்டு எரிய போறேன். உழந்து இங்க காமிச்சிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். 6100 வண்டியை பூட்டி கோயில் பக்கத்துல போயிட்டாங்க. கோயில் பக்கத்துல போனா அவனுக்கு வெட்டவள்ளி படுக்க 2 பனைமரத்துல தீப்பட்டி எரிஞ்சு நிக்கிறான்டா. அன்னை பண்ணி போய் பார்த்தா சாமியை காணா. சாமியை காணவா? எதுக்கு 6100? போய் 7 வருஷம் ஆச்சுப்பா. பேரு வைக்க பத்தான போயிருக்காங்க. பேரை கேட்டியா இல்லையா? சரி 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 சரி. ஒரு வழியா ஆளுக்கு செடி சத்தையெல்லாம் புடுங்கிட்டு
ஊரோட சேர்ந்து எங்க அண்ணன் எனக்கு சாமி இறங்கி இந்தா நிக்கிறான்டா முனியையா அப்படின்னு கல்ல கட்டி பிடிச்சி கதறி ஆடுறேன். கல்ல அலசுறதுக்காக சிவகங்கை கல்லல்ல போய் தண்ணி மோந்து வராங்க. 800 குடம் தண்ணி. சாமி எந்த ஊரு? ஏய் என்ன தண்ணி கொண்டு வரணும். அது கல்லு பெரிய ஆனைமலை மாதிரி பெரிய அலர்வல் மலை மாதிரி இருக்கும். 800 இடத்துல அலச முடிச்சா சாமி? 200 எப்படி காணும்? அலசிட்டு ஒரு வழியா பாக்குறாங்க. ஈரோடு 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு மயில்கல். போகப்பா கலந்துக்கப்பா. சிவகங்கை நீ சொன்னது எங்க? ஈரோடு எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். என்ன சிவகங்கை எங்கடா இருக்கு? நெடுஞ்சாலைத்துறையினுடைய குற்றம். சிவகங்கையில இருந்து 3 கிலோமீட்டர். நெடுஞ்சாலையோட குற்றமா இருந்தாலுமே அங்க வந்திருக்காரு அந்த கல்லு. ஏன்னா ஈரோடு எங்கடா இருக்கு? சிவகங்கை. நம்பிட்டு இதற்கு காசு தர மாட்டேன். ஈரோடு 3 கிலோமீட்டர்னு கல்ல. ஈரோடு 1.5 கிலோமீட்டர் கூட இருந்திருக்கும். சிவகங்கையில இருந்து ஈரோடு 1.5 கிலோமீட்டர் கூட இருந்திருக்கும். ஆமா கல்ல புடுங்கி ஊன்றாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் ஊன் போடுறேன்டா. கல்ல திருப்பி ஊன்றாங்க. செங்குளம் 1/2 கிலோமீட்டர் போட்டு இது இருந்திருக்கலாம். 1/2 கிலோமீட்டர் நான் 1/4 கிலோமீட்டர் ஓடாது. அவனை போய் கும்பகோணம் கோயிலை பத்தி கேட்டு இப்ப பாரு கிளம்பிட்டே கோயிலப்பா முதல்ல ஒன்னே கிளம்பி கோயிலை பத்தி பேசி. ஐயோ ஒரு வழியா சாமியை கண்டுபிடிச்சாச்சு. சரி அப்பா பேரு கண்டுபிடிச்சு 2 பேரும் ஆடி சாமி சிலையை தூக்குறாங்க. அது பிள்ளையார். விடு நான் போனா விடு. இது எதுக்கு அப்பு ஒருத்தர் கொடுத்த தள்ளு முள்ள ஆகிப்போம். நான் காலையில சீட்டு காசு கேட்டேன். சம்பளத்தை தர மாட்டேன். ஆமா பிள்ளையாரா பிள்ளையார் தான் இருக்கு. பிள்ளையார் எப்படி ஆடுறாருல? எந்த ஊரோட பிள்ளையார்? நீ சொன்னா ஆடும். ஆடி இருக்கும். மூஞ்சூர். அதுவும் ஆடு ஆடு. முக்குமா. ஒரு வழியா சாமியை கண்டுபிடிச்சாச்சு. ரெட்ட பண்ண முனியா சிரிக்கிறான்டா. எல்லாருமே சிரிக்கத்தானே செய்றாங்க. சிரிச்ச வேலைகளை பார்த்தா அப்புறம் சிரிச்சாம ஆளுக்கு அதை எடு இதை எடுன்னு வண்டியில 6100 வண்டியில இருக்க பொருள்ல பூரா இறக்குறாங்க. இறக்கிட்டு சரிவாக்கும் போது பொங்க பானையை மறந்துட்டாங்கடா. 6100 வண்டியில போற ஆளுங்க பூரா ஒரு பானையை மறந்து விட்டாங்களா? 6100 வண்டியில 100 வண்டியை கட்டி இங்க இருந்து 12,000 20,000 ஆளுங்க இங்க இருந்து கோயிலுக்கு போறவங்க பொங்க பானை எடுக்க. எனக்கே பணம் கேவலப்படுத்தி விட்டேன். என்ன கேட்டு நான் பேரை தானே கேட்டேன். நிறைய பொங்க பானை பிரச்சனை ஆயிடுச்சு. பொங்க பானை பிரச்சனை இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மறக்கிறது 20 தானே. அதுக்கு இந்த தண்டி வார்த்தை கேட்ட முடியாது. அவசரப்பட்டானா? சரி இப்பயாவது சொல்லியா? எங்க அண்ணன் படத்துக்கு சிரிக்குது வேற. சரி இப்பயாவது சொல்லியா உன் பேரு? ஏய் பொங்க பானையை காணாம மறந்து விட்டாங்க. மறுபடியும் கட்டியிருப்பாங்களே 1100 வண்டி. இங்க வந்து இந்த முட்டையா? 6100 வண்டி. 6100 வண்டி. வண்டி கட்டி பொங்க பானையை எடுக்கிறதுக்கு போறாங்களாப்பா உத்தரவசமாங்க. ஏய் இரியா ஒரு பொங்க பானை இருங்க வரேன். அதுகிட்ட ஒரு பொங்க பானை எவ்வளவு பெருசு இருக்கு? சும்மா இருக்கே சார். உத்தரவாதம் உருட்டி உருட்டி பானை செய்யறாங்க. பொங்க பானையை எடுத்துட்டு வந்து பொங்கலுக்கு உலைய கூட்டும் போது தண்ணி இல்லடா. தண்ணி எடுக்கிறதுக்கு போறாங்களாப்பா தர்மாஸ்பத்திரியை தாண்டி தனக்கங்குளம். வாய்க்கு வந்ததெல்லாம் தண்ணி மோண்டு வந்துட்டாங்க. ஒரு அளவு தானே நீ சொல்றது மூணு போட முடியா? நம்புறியா நம்மளையா? நம்பிட்டேன் அப்படியே நம்பிட்டேன். அதை தாண்டி தல்லாவளத்தை கூட போயிருப்பாங்க. உலைய வச்சுட்டா கரண்டிய மறந்துட்டாங்க. கரண்டிய மறந்துட்டு வந்தா அவனுக்கு ஒரு பணமட்டை கூட வெட்டிட்டு கிண்டா. உங்களுக்கு வருஷம் தோறும் நான் அள்ளி கொடுத்து கரண்டி இல்லாம இந்த முனியனுக்கு மட்டையை வெட்டுவியாடா? சொன்னதை மன்னிச்சுக்க. கேட்கறத அள்ளி கொடுக்குறேன். முடியாண்டி கேட்கற வலது முடியாண்டி
அப்பா இந்த அருள்லே நானும் கேட்கிற ஒருத்த கேட்டுக்கிறேன். அருள் குறைஞ்சிடாமடா சாமி. இந்த குடுக்குற சம்பளத்துல ஒரு 500 ரூபா சேர்த்து தரேன்ப்பா. மலை ஏறி காம நேரம் ஆச்சு. அரை மணி நேரம்டா இருந்திருக்கும். காசு கேட்டாத்தே சாமியும் மலை ஏறுமாடா. சரின்று பொங்கக்கரண்டி எடுக்கிறதுக்கு போறாங்களப்பா பேச்சாத்த குடி. மறுபடியும் 6100 வண்டியை நல்ல கொட்டி பொண்ணைய மட்டும் இந்த பேச்சாத்த குடி அந்த இதுல லொகேஷன் போடு. இந்த பேச்சாத்த குடி எகன இருக்கு. அது எந்த மாவட்டம் குடி சொல்லாம காசு வேணும் வேணாம் வேணாம். பேச்சாத்த குடி சிவகங்கை மாவட்டமா தான் இருக்கும். ஒரு வழியா கரண்டியை எடுத்துட்டு வந்து தண்ணியை ஊத்தி பேச்சாத்த குடி சிவகங்கை மாவட்டம் தானா? இருக்கு சிவகங்கை பக்கத்துல அடுப்ப பூட்டி பூட்டி அடுப்ப கூட்டினாங்களா பூட்டினாங்களா? மாட்டை பூட்டி அங்கே அடுப்பை பத்த வைக்கும் போது தீப்பெட்டியை மறந்துட்டாங்க. தீப்பெட்டி இல்லாம எதுக்கே போங்க? இது அவங்க கேட்டாங்க. தீப்பெட்டி வாங்குறதுக்கு போறானப்பா திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஏய், திருநெல்வேலிக்கு வந்து பெருமைனா அல்வாதானே சொல்லுவாங்க. அது திருநெல்வேலியில சிவகாசியில இருக்கு. எனக்குள்ள தீப்பெட்டி வாங்குறது நம்ம ஊரு கடையில கூட 1 ரூபாய்க்கு வாங்கிடலாம். போயிருப்பாங்க. ஆமா போயிருப்பாங்க. 6100 வண்டியை போட்டிட்டு போகும்போது 100 தீப்பெட்டி வாங்குறதுக்கு இப்ப நீ என்ன சொல்ற? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன். தீப்பெட்டியை வாங்கிட்டு இளையாங்குடி ஒட்டி போகும்போது தீப்பெட்டி வாங்கவும் 6100 வண்டி போனீங்களா? ஆமா. ஏன் அதுல ஒரு வண்டி 2 வண்டி போனா வாங்கிட்டு பங்காளிக்குள்ள விட்டுட்டு போனா சண்டை வருதப்பா உனக்கு. சரி, இந்த மாடை அவுத்து போட்டீங்களா? அவுக்காம அப்படியே எது இற தண்ணி வச்சீங்களா? சரி. திருநெல்வேலி 6100 வண்டி திருநெல்வேலி போயிருச்சு. தீப்பெட்டி வாங்கியாச்சா? வாங்கி இளையாங்குடி வந்து கோயிலுக்கு போக 1 கிலோமீட்டர் மலை தீப்பெட்டி நனைஞ்சு போச்சு. நனைஞ்ச தீப்பெட்டியை காய வைக்கிறதுக்கு போறாங்களப்பா கானாடு காத்தேன். என்ன செய்யறது? என் தலையெழுத்து, என் விதி. ஆமா, காய வைக்க போயிருப்பாங்க. கானாடு காத்தேன்னா மேனாடு காத்தேன் கூட போயிருப்பாங்க. அவன் கீழே வெயில் அடிக்காதுல்ல, அந்த சூரிய தனியா உதிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்பயும் ஒரு வழியா தீப்பெட்டியை வாங்கிட்டு வந்தாயிரா காய வச்சதை கொண்டு வந்தாயிரா? சரி, காய வச்சதை கொண்டு வந்துட்டாங்க. அடுப்ப பத்த வச்சு பொங்கப்பான உழவு ஒதிச்சு பொங்கும் போது குழவோட ஆள்லடா. இந்த வண்டியில ஒருத்தோட இல்லையா? 8000 பொம்பளையால் வந்ததுக்கு குழவோட தெரியல. விரல விட்டுட்டு ஆட்ட சொல்லணும் தானே? அவன் ஏத்துக்கிற மாட்டான்டா முனியாண்டி. சரின்னு குழவோட கிளவியை ஏத்துறதுக்கு போறாங்களப்பா கோயம்புத்தூர். கிளவி அங்கதான் இருந்தாலும் குலவர கிளவி கொல்லங்குடி கற்பாயை கொண்டுட்டேடா. நைட் செத்து போச்சுடா. கொல்லங்குடி கற்பாயை கொண்டுட்டு நேற்று தானே செத்துச்சு. 10 கிளவி ஏற்றுவாரு. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து ஏற்றிட்டு வர கொள்றதுக்கு அந்த கோயம்புத்தூர்ல இருந்து வந்த கிளவி நல்லா குழவு உடனே வந்த தக்காளி காணா. அந்த கிழவிக்கு மாசாணி அம்மா இறங்கும் போல. ஆமா, கோயம்புத்தூர் மாவட்டம்டா மாசாணி இறங்கும். இறங்கி அருள் பிடிச்சி வண்டியெல்லாம் தவி எல்லா பேருக்கும் குறி சொல்லணும்னு வந்த முண்டை பானைக்கிட்டு வந்தோடனே குழவை ஓடும் போது தொண்டை கட்டிக்கிச்சு. தொண்டை கட்டிச்சுன்னா ஏன்டா அனுப்பியிருந்த கரியாக்கி இருப்பில்ல? என்ன பண்ணிருப்பேன்? விக்ஸ் முட்டாய் வாங்கி கொடுத்துருப்பியா? ஏடா நான் நிக்கவா இல்ல போவா? இருங்க, என்னன்னு பொங்க வைக்கணுமா? பொங்க வைக்கணும். சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை இவரை பட்னியா இருக்கு. பொங்க குழவை அந்த கிழக்கு சரியாயிடுச்சா? தொண்டை கட்டிக்கிச்சு காட்டு. தொண்டையை சரி பண்றதுக்கு போறாங்களப்பா தோணுகால். அங்க ஊதி தொக்கெடுக்கிறவங்க இருக்காங்க. அதாவது ஊதி சரி பண்ணி விட்டுருவாங்க. திருப்பி அந்த கிளையை கொண்டு வந்து பானைகிட்ட கொண்டு வந்து இறக்குறாங்க. அந்த கிளையை கொலுசை போட்டு வந்துருச்சு. கொலுசை எடுக்கிறதுக்கு 6100 வண்டியை போட்டு போறாங்க. காரியம் அப்படி தோணுகால். என்ன இல்ல எதுக்கு வேணாம்? ஏய் சொல்றது சொல்லிடு. அந்த வயசுல அந்த கண்டாளிமலுக்கு எதுக்கு போடுச்சு? பேரத்தனையா கேட்டு ஒரு வழியா பொங்க வச்சு கிண்டம் போது அன்னைய கோச்சுக்கிறாங்க. குழவை ஓட்டு அரிசியை போட்டு கிண்டம் போது மண்டவளத்தை மறந்துட்டாங்க. மண்டவளத்தை மறந்துட்டாங்க. சீனி அள்ளிப்பட்டு கூட அவன் இனிப்பு ஏத்துக்கிற மாட்டான். மண்டபம்ல காசுக்குமா?
மண்டவளம் தான் ஏத்துக்கிறியா முனியாண்டி உனக்கு தெரியாது? ஒரு வழியா 6100 வண்டியை போட்டி மண்டவளம் வாங்குறதுக்கு போறாங்களப்பா. மாம்பழம் சென்னையில இருக்கு. மாட்டிக்கிறீ யாராவது கேட்க முடியாது. மாம்பழம் இருக்கா இல்லையா? தெரியுங்களா மாம்பழம்? மாம்பழம் தெரியாதா? அத்தத்துல தோட்டத்துல பூரா சென்னையில இருக்க ஒரு இடம் மாம்பழம், அங்க போறாங்க. சாமி பேரு கொண்டுட்டு வந்த 6000 வண்டியில 6100 வண்டியில மண்டவளம் ஏத்திட்டு வர்றாங்க. எறும்பு மொச்சு மண்டவளத்தை மானாமரம் வரப்ப திட்டு வச்சு. 6100 வண்டியில ஏறிட்டு வந்த மண்டவளத்தை எறும்பு மொச்சு திட்டு வச்சான். கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையில நெய் வடி நின்றாயலாம். ஆமா நம்புறியா இல்லையா? ஒரு வழியா பொங்க வச்சு இறக்கி கிடா வெட்ட போறாங்க. இந்த மண்டவளம் கச்சாச்சா விடுறா. அப்ப ஏன்டா துணி இருக்கு? இல்ல எறும்பு மொச்சிருச்சு. அப்புறம் என்ன கட்டி விட்டோம். நீங்க கிசும்புக்கு இழுக்கிறியா? பொங்க வச்சு கிடா வெட்டும் போது நான் சொல்ல மாட்டேன். மஞ்சப்பாலா கறக்க சொன்னதுக்கு அவன் கலக்கன கதிரேசி மையம் பார்த்த வேலையை கேளுப்பா. போதையில கலந்துட்டேன். சாராயம் அப்போ ஃபேமஸ்ல சாராயம் குடிச்சு விட்டு மொளாத்தூளை கலந்து கிடா முகத்துல போய் ஊத்த அது எரிச்சா தாங்காம பூசாரி கிட்னி வெதர்ல அடிச்சு. அதான் அந்த ஆளு அங்க வர அந்த கிளவி 2 பேரும் அது அந்த கிடா வீட்டுக்கு வந்திருந்தது. அந்த குலவோட கூட்டு போயிருக்கலாம்ல. எந்திரிச்சு கிளம்பிருச்சு குலவோட. நீ பார்த்தா போய் வீட்டுல குலவோடு. ஒரு வழியா கிடா வெட்டி காது குத்தி. யாரு பேர் தெரியுமா? அம்மாவோட பிறந்தது மொத்தம் 13 சின்னம்மா. 13 சின்னம்மால 7வது சின்னம்மாதான் கட்டி கொடுக்கும் போது 2 பொம்பளை பிள்ளையோட தீர்ந்து விட்டாங்க சித்தப்பன். திருப்பி வந்து மறுபடியும் ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு ஒருத்த ஆம்பளை பிள்ளைய பத்ததுக்கு அந்த மூத்த பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு. அப்போ வயசுக்கு வரும்போதே 8வது சின்னம்மா கட்டி கொடுக்கும் போதே போன 8 நாள்ல திரும்பி வந்து மறுபடியும் ஒருத்தனை கட்டினது அந்த மூத்த சின்னம்மா இருக்குல்ல, அது மகளுக்கு ஒருத்தனை கட்டி கொடுத்து இது ராமலட்சுமணன் 2 பிள்ளை பத்துச்சு. 2 பிள்ளை வைக்கும் போதே ஆட்டுக்காரன் அங்குச்சாமி ஓடியாந்து ஊட விழுந்து உழப்பி அந்த மூத்த சின்னம்மா மகளை அவன் கையை பிடிச்சதுக்காகத்தான் கடைசியில் அவன் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லித்தேன் இங்கே 9வது சின்னம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே ராமர் லட்சுமணன் 2 பேர் பிறக்கும் போதே லட்சுமணி சும்மா இல்லாம படிக்க போன இடத்துல ஒரு பிள்ளையை கூட்டு வந்துட்டேன். அப்படி கூட்டு வரும்போதே ராமனை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளை இல்லைன்ட்டு சரி ராமன் முன்னாடி சொல்றது கேட்கணும் என்ன எடுத்தாலும் உனக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு தீர்ந்து விட்டு வந்ததே 2வது ஒரு பிள்ளையை கட்டிட்டு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அப்போ ஒரு பொம்பளை வந்து லட்சுமணி ராமலட்சுமி பிறந்தாங்கல்ல, அவங்க மகனோட மூத்த மகளோட இளைய பிள்ளைத்தை அவனை கட்டி கொடுத்தது. அப்போ கட்டி கொடுக்கும் போதே இவங்க எல்லாம் சொல்றதை கேட்கலேன் மொத்த பேத்துக்கும் பஞ்சாயத்து வைக்கும் போதே கூட்டத்துக்குள்ள வந்து இன்னார் கொண்டாட்டி இவனை வச்சிருக்கூடாது மொத்தமா சண்டை வந்ததே. கடைசி சின்னமா 1வது சின்னமா இருக்குல்ல அதை கொண்டு வந்து கட்டி கொடுக்கும் போதே அதுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது. அந்த பொம்பளை பிள்ளைதான் சடங்குக்கு போகும்போதே தாய் மாமையை குட்டக்க மாட்டது வெடி ஓட்ட பிரச்சனை வந்தது. வெடி ஓட்ட பிரச்சனை வரும்போதே இவங்க எல்லாரும் பேசி முடிச்சு ஏற்கனவே இந்த ராமலட்சுமி அந்த லட்சுமணி அந்த கடைசி பிள்ளை இருக்குல்ல அதை கட்டி கொடுக்கும் போதே அது பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டேன். காது ஊத்து வச்சு வாயில வாழைப்பழத்தை வச்ச பேர் தான் அது பேரு கீர்த்தி. அப்படி சொல்ற பூர்த்தி வாயில பழத்தை வச்சாங்களா? நீ எங்க வாயில பழத்தை வைக்கிற தம்பி? மூச்சு விடாம பேசுன தம்பி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அந்த பேர் வச்சீங்க வேற ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா இவ்வளவு நேரம் 1/4 மணி நேரம் விடாம பேசுனீங்க வேறு. உங்க காலத்தொட்டு கும்பிடணும் தம்பி. இப்ப பேசுனீங்கல்ல அதை இன்னொரு அப்படியே திருப்பி சொல்லுங்க. என்னப்பா அள்ளி கொடுத்த சாம்ப வீண் போகாது முனியனுக்கு. அள்ளியே கொடுக்கலையே சொல்ல விடு அறையப்பேன். எடுத்து எரிஞ்ச ஈட்டியும் இது வரைக்கும் தப்புனது இல்லை. சொன்னதுதான்டா திருப்பி சொல்றது இந்த முனியாண்டிக்கு பழக்கம் இல்லடா. சொல்ல முடியாது. இந்த பிள்ளைக்கு சொட்டு மருந்து ஊத்திட்டு போ. இந்த இடத்திலே நாங்க நம்பிராஜனுடைய குழந்தைகள், நாங்கள் பிள்ளைகள். பேர் என்ன? என் நகைச்சி வள்ளி இங்க இருக்கு. பள்ளிக்கு முன்பாக ஒரு அழகு தேவதையை நாங்க வைத்திருக்கிறோம். அப்படியா? உங்க தங்கச்சி பக்கமா இல்ல அந்த பிள்ளைய அழைத்து வாரு, கூட்டிட்டு வா. ஏனே அழைத்து வாருங்கன்னு சொன்னாரு, கூட்டிட்டு வாங்கன்னு பின்னாடி போய் முன்னாடி மோதுறாரு. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடா.
கூட்டியாந்து விடுங்கடான்றார். நாளை காலையில சிவகங்கை மாவட்டமே பத்தி எரியுமே. பத்தி வீட்டுக்கு எரியத்தையும் செய்யும். எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. அது சொந்த மாவட்டத்துல எனக்கு கூட்டி உனக்குன்னு ஒரு பேர் இருக்கனாலதான் கொட்டையெல்லாம் நம்ம பிரிக்க போறேன். ஏய் கொட்டையை நாளைக்கு பிரிச்சுக்குருவாங்க. உனக்குன்னு ஒரு பேர் இருக்கனால இனிமே சம்பாதிக்கிறதுக்கு நானும் ஐடியா பண்ணிட்டேன். என்ன சம்பாத்தியா? எம்கேஆர் ஆபீஸ் சிவகங்கையில திருப்புவனத்துல நட்டுக்க போடுவோம். ஆபீஸ் பேரு கப்ளிங் ஆபீஸ். வேலை வேலை டோக்கன் கொடுக்கறது தம்பி. நீங்க அம்மா அப்படியே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அப்படியே பணம் வாங்குறது. இந்த இப்படி சின்ன பிள்ளை இருக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன கப்பலையும் பெரிய ஆளுகளுக்கு பெரிய கப்பலையும் 3 இன்ச்சு 2 இன்ச்சு. இது ஒண்ணுதான்டா பாக்குறது. நாளைக்கு கூட்டம் கூடிருமா? கூட்டமா இன்னைக்கு வந்தது என்ன கூட்டம்? கப்பலிங்கி சர்வீஸ் பண்றோம்னா அடுத்த கூட்டப்பில் வந்துட்ட எப்பிரவி கூட்டங்கிலே போல வந்தவன அண்ணா ஒரு நாளும் பிரியாத இந்த பாண்டியரே ஆளுயரே இன்னும் இருக்கோமடா 2 பேரும். தம்பி மடுவுல வாய் வைப்பேன். தலைவன்டா தங்கச்சி சி அண்ணே தலைவன்டா கொடூரமா வணக்கண்டா. உள்ள என்னடா பரிசு போடுற மாதிரி வர்றான். நம்ம இடத்துல நாள் வந்திருக்காரு. பூவெடுத்து வச்சு விடவா பின்னால. ஏய் புரிஞ்சு பார்க்கலாம்டா. எங்க இருக்கியா சாமி சுவாமி யூடியூப் கொஞ்ச நேரம் கட் பண்ண இந்த பிள்ளை. சாம வாயா உனக்காக பிள்ளைய பிடிச்சி வச்சிருக்கேன். சுவாமி வாய பாரு அப்படியே இது மாதிரியே